நேயர்களே, பெஞ்சல் புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் கனமழையானது வாட்டி வதைத்திருக்கிறது. இந்த நிலையில் புதுச்சேரியோட நிலவரம் குறித்து புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தரும் தகவல்களை கேட்கலாம். முதலமைச்சர் அவருடைய பணியை செய்ய தவறிவிட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நாங்கள் போகும்போது ஜிஆர்டி அந்த நகைக்கடை பக்கத்தில் இருந்து நீங்கள் வரும்போது இந்த காமராஜ் நகர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் தண்ணி வீடுகளில் முதல் மாடி பூரா ஏறி போச்சு, தண்ணி ஏறி போச்சு. ரெயின்போ நகரில் ஏறிடுச்சு. அதே போல் கிருஷ்ணா நகர் பெரிய அளவில் பாதிப்பு. மக்களை இராணுவத்தை வச்சு வெளியில் கொண்டு வர வேண்டிய நிலை. அதாவது இப்போ இருக்கிற மீட்பு படை நமக்கு போதாது, அதிகமான மீட்பு படை தேவைப்படும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. இது இந்த புயல் மறுபடியும் நீடிச்சு. ஏன்னா இது இன்னும் அந்த புயல் கரையை கடந்தாலும் கூட நான் புதுச்சேரியை தான் சுற்றி வருது, அது தாண்டி போகலை. அதனால் இன்னும் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு பால் பாக்கெட்டு கிடையாது, மதியான உணவு கொடுக்கறது இல்லை. இப்போ நாங்கள் பார்க்கும்போது இந்த ரெயின்போ நகர் பகுதியில் ஒரு குழந்தைக்கு 6 மாத குழந்தைக்கு பால் இல்லாமல், பால் கிடைக்காம அவதிப்படுறாங்க, உணவு கிடைக்காம அவதிப்படுறாங்க. கடைகள்லாம் மூடி கிடக்கு. மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது, மாநில நிர்வாகம் என்ன பண்ணுது, முதலமைச்சர் என்ன செய்கிறார், அமைச்சர்கள் என்ன செய்கிறாங்க? இது குறிப்பாக இந்த மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. நேற்றைய தினம் நாங்கள் அந்த சோலை நகர் பகுதியிலேருந்து அந்த மீனவ பகுதியெலாம் போய் பார்த்தோம். அந்த சமயத்தில் மக்கள் எங்ககிட்ட சொன்னது, ஒரு வாரமாக நாங்கள் கடலுக்கு போகல மீனவர்கள், ஆனால் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல, மதியானம் சாப்பாடும் கொடுக்கல, எந்த விதமான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எங்களை பாதுகாக்கிறதுக்கு எடுக்கலை. எங்கள் வீட்டெல்லாம் தண்ணி ஏறி போச்சு, படகுலாம் தண்ணி ஏறி போச்சு, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னாங்க. இங்கே விவசாய நிலம்லாம் குறிப்பாக மண்ணாடிப்பட்டு பகுதி, திருபுவன பகுதி, மங்கலம் பகுதி, பாகூர், ஏம்பலம், இந்த நெட்டப்பாக்கம் பகுதியெலாம் பாதிச்சிருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா விவசாய நிலம் விவசாயம் பாதித்ததுக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாகணும். அதாவது விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் விவசாயிகளுக்கு விவசாய நிலத்துக்கு 25,000 ரூபாய் விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும். பயிர் பாதிப்புக்கு 1 ஏக்கருக்கு கொடுக்கணும். அதே போல் இப்போ இந்த புயலுக்கு, இந்த பெல்ஜான் புயலுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில அரசு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா கொடுக்கணும்.